ஆராதிப்போம். ஹalleluya. பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே. எருசலேமே உன்னை மறந்தால் வலக்கரம் செயல் இலக்கு. எருசலேமே உன்னை மறந்தால் வலக்கரம் செயல் இலக்கு. மகிழ்ச்சியின் மதுரமாய் கருதாவில் நாவே ஒட்டிக் கொள்ளு. மகிழ்ச்சியின் மதுரமாய் கருதாவில் நாவே ஒட்டிக் கொள்ளு. மகிழ்ச்சியின் மதுரம் நீதானையா, மனமாகவே உம்மை மறவே. மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா, மனவாளரே உம்மை மறவே. கவலைகள் பெருகி கலங்கும் போது மகிழ்ந்திடும் அன்பினார். கவலைகள் பெருகி கலங்கும் போது மகிழ்வித்திடும் அன்பினார். கால்கள் சறுக்கி தடுமாறும் போது தாங்கி நிற்கிருபையினார். கால்கள் சறுக்கி தடுமாறும் போது தாங்கி நிற்கிருபையினார்.
இம்மானுவேலராய் எங்களோடு இருக்கிறவராய் பிறந்ததற்காக நன்றி. எங்க ஒவ்வொருத்தவங்க இருதயத்திலே கர்த்தனை பிறந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்க ஆராதனையில கர்த்தர் பிரியப்பட்ட கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அப்பா வருகிற எல்லா பகுதியிலையும் கர்த்தர் அப்பா பொறுப்பெடுத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட. குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட. என் செல்லமே குழந்தையே இயேசுவே, என் கையிலே தூக்கியே கொஞ்சுவேன். குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட. ஜொலியான மூச்சு விட்டு பூமிய தேடி வந்து எங்களை அணைச்சுக்கிட்ட பாலனே. ஜொலியான மூச்சு விட்டு பூமிய தேடி வந்து எங்களை அணைச்சுக்கிட்ட பாலனே. செல்லமே 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 எங்க கூடவே என்றுமே இருந்துட்டா. எல்லாமே take it easy தான். குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட. குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட. Merry Christmas. DJ Soy Mix.
வந்தார். நாமத்தை என்னாலும் பாடிடுவோம். நமக்காயாவையும் செய்திட வந்தார். நாமத்தை என்னாலும் பாடிடுவோம். அகிலம் முழுவதும் மகிழ்ந்திட இயேசு பிறந்த செய்தியை பாடிடுவோம். மனிதனை மீட்க நாயகனேசு பிறந்த செய்தியை சொல்லிடுவோம். அவர் பிறந்தார் இருள் நீக்கிடும் ஒளியாய். அவர்தான் இயேசு ரட்சகரே. அழகாய் இந்த பூமியில் பிறந்து நம்மை தேடி வந்தாரே. அவர் பிறந்தார் இருள் நீக்கிடும் ஒளியாய். அவர்தான் இயேசு ரட்சகரே. அழகாய் இந்த பூமியில் பிறந்து நம்மை தேடி வந்தாரே. ஆதியில் வார்த்தையான தேவன் மாம்சமாகி அவர் நம்மை மீட்க இங்கு வந்தாரையா. பாவங்களை அவர் நீக்கிடவே உலக ரட்சகராய் தேடி வந்தாரையா. என்ன படிச்சவர் கிரேட்டு அவர் விட்டு எட்டான லைஃப் நம்பி வந்து புட்டா வாழ்க்கை பிரைட்டு. தேடி வந்தது கிரேஸ் ஆஸ்கிங் இவர் ஒன்லி ஆச்சு. நோ மோர் சாய்ஸ் இது நல்ல சான்ஸ். அவர் பிறந்தார் இருள் நீக்கிடும் ஒளியாய். அவர்தான் இயேசு ரட்சகரே. அழகாய் இந்த பூமியில் பிறந்து நம்மை தேடி வந்தார். அவர் பிறந்தார் இருள் நீக்கிடும் ஒளியாய். அவர்தான் இயேசு ரட்சகரே. அழகாய் இந்த பூமியில் பிறந்து நம்மை தேடி வந்தாரே. அவர் பிறந்தார் இருள் நீக்கிடும் ஒளியாய். அவர்தான் இயேசு ரட்சகரே. அழகாய் இந்த பூமியில் பிறந்து நம்மை தேடி வந்தாரே. நடு ராத்திரியில் சூரியன் தானோ, குத்திரட்டு வேளையிலே பேரொளி தானோ, கொட்டும் பனி நேரத்தினில் பூமகன் தானோ, வெத்தலையின் முன்னணையில் பாலகன் தானோ. நடு ராத்திரியில் சூரியன் தானோ, குத்திரட்டு வேளையினில் பேரொளி தானோ, கொட்டும் பனி நேரத்தினில் பூமகன் தானோ, வெத்தலையின் முன்னணையில் பாலகன் தானோ. உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை வந்தாச்சு, மண்ணகத்தில் மாந்தருக்கு மகிழ்ச்சி வந்தாச்சு. உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை வந்தாச்சு, மண்ணகத்தில் மாந்தருக்கு மகிழ்ச்சி வந்தாச்சு. அம்மம்மா எங்கோ சந்தோஷம், அம்மம்மா எங்கோ சங்கீதம், அம்மம்மா எங்கோ சந்தோஷம், டும் டும் அம்மம்மா எங்கோ சங்கீதம். ஜில் என்ற ராத்திரியிலே, சிற்றூரின் நாட்தொழுவிலே, ஜில் என்ற
தேவனுக்கு புல்லணைதானோ, யூதர்களின் ராஜனுக்கு முன்னணைதானோ. கந்தையுடன் கண்ணுறங்கும் கண்மணிதானோ, பண்ணசாரோ ரோஜாவின் மேல் முத்தனிதானோ. பூவுலகின் தேவனுக்கு புல்லணைதானோ, யூதர்களின் ராஜனுக்கு முன்னணைதானோ. கந்தையுடன் கண்ணுறங்கும் கண்மணிதானோ, வண்ணசரோன் ரோஜாவின் மேல் மென்பணிதானோ. மாட்டுக்குழ மன்னவரின் மாளிகைதானோ, வானமதில் புத்த புதல் தாரகைதானோ. மாட்டுக்குழ மன்னவரின் மாளிகைதானோ, வானமதில் புத்த புதல் தாரகைதானோ. அம்மம்மா எங்கோ சந்தோஷம், அம்மம்மா எங்கோ சங்கீதம், அம்மம்மா எங்கோ சந்தோஷம், டும் டும், அம்மம்மா எங்கோ சங்கீதம். ஜில்லென்ற ராத்திரியிலே, சிற்றூரின் நாட்புழுவிலே, ஜில்லென்ற ராத்திரியிலே, சிற்றூரின் நாட்புழுவிலே, 100 ரூபாய்
జయమురా సిలువ రక్తమే జయము జయమురా యేసు రక్తమే జయము జయమురా సిలువ రక్తమే జయము జయమురా ధైర్యాన్ని సౌర్యాన్ని నింపెనురా తన పక్షము నిలబడిన గెలుపునిదేరా ధైర్యాన్ని సౌర్యాన్ని నింపెనురా తన పక్షము నిలబడిన గెలుపునిదేరా యేసు రక్తమే జయము జయమురా సిలువ రక్తమే జయము జయమురా బలహీనులకు బలమైన దుర్గము ముక్తి యేసు రక్తము వ్యాధి బాధలకు విడుదల కలిగించును స్వస్థత యేసు రక్తము బలహీనులకు బలమైన దుర్గము ముక్తి యేసు రక్తము వ్యాధి బాధలకు విడుదల కలిగించును స్వస్థత యేసు రక్తము శాంతికి స్థావరం శ్రీ యేసు రక్తం నీతికి కవచం పరిశుద్ధుని రక్తం శాంతికి స్థావరం శ్రీ యేసు రక్తం నీతికి కవచం పరిశుద్ధుని రక్తం మృత్యువునే పెంచు రక్తము పాతాళం మోయు రక్తము నరకాన్ని బంధించిన జయశీలి యేసయ్యే యేసు రక్తమే జయము జయమురా సిలువ రక్తమే జయము జయమురా ధైర్యాన్ని సౌర్యాన్ని నింపెనురా తన పక్షము నిలబడిన గెలుపునిదేరా ధైర్యాన్ని సౌర్యాన్ని నింపెనురా తన పక్షము నిలబడిన గెలుపునిదేరా యేసు రక్తమే జయము జయమురా సిలువ రక్తమే జయము జయమురా இன்னும் முடியல. అత్యున్నతమైన సింహాసనంపై ఆసీనుడవైన గొప్ప దేవుడా అత్యున్నతమైన సింహాసనంపై ఆసీనుడవైన గొప్ప దేవుడా తేజోమయుడా రక్షణకర్త నీవే నా దేవుడవని కీర్తింతును తేజోమయుడా రక్షణకర్త నీవే నా దేవుడవని గణపరతును యేసే మార్గం యేసే సత్యం యేసే జీవం యేసే సర్వం యేసే మార్గం యేసే సత్యం యేసే జీవం యేసే సర్వం సాధ్యం కానిది ఏమున్నది నీ యందే విశ్వాసం నాకున్నది సాధ్యం కానిది ఏమున్నది నీ యందే విశ్వాసం నాకున్నది నన్నెన్నడూ ఎడబాయవు నీ ప్రేమే నాకు నిత్య జీవము నన్నెన్నడూ ఎడబాయవు నీ వాక్యమే నాకు ఆధారం యేసే hesitates to come to me. Give everything we had to get. It went been in heartbreaks. That is a reason to live. Glory to my God, Yehovah. యేసే మార్గం యేసే సత్యం యేసే జీవం యేసే సర్వం యేసే మార్గం యేసే సత్యం యేసే జీవం యేసే సర్వం యేసే మార్గం యేసే సత్యం యేసే జీవం యేసే సర్వం యేసే మార్గం యేసే సత్యం యేసే జీవం యేసే సర్వం
காத்து இப்போ என் பக்கமா பார்த்து கொட்டு தடா மேகம் நான் நிக்கிறத பார்த்து திறக்கு தடா வாசல் நான் போற இடம் பார்த்து நான் முன்ன போல இல்ல இப்போ ராஜா விட்டு பிள்ளை ஐத்தியமா அலைஞ்சேனே திரிஞ்சேனே என்ன பக்குவமா தான் பக்கமா சேர்த்துக்கினாரே இப்ப குறையேதும் இல்ல நான் ராஜா விட்டு பிள்ளை இனி தப்பு செய்ய மாட்டேன் நான் ராஜா போட்ட பிள்ளை இப்ப குறையேதும் இல்ல நான் ராஜா விட்டு பிள்ளை இனி தப்பு செய்ய மாட்டேன் நான் ராஜா போட்ட பிள்ளை நிரந்தர சந்தோஷத்தை சுதந்திரமா தந்தாரே ராஜா விட்டு பிள்ளை I've heard about this baby boy who's come to earth to bring us joy, and I just wanna sing this song to you. It goes like this: the fourth, the fifth, the minor fall, the major lift. With every breath I'm singing hallelujah, 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 A couple came to Bethlehem expecting child. They searched the inn to find a place, for you were coming soon. And there was no room for them to stay, so in a manger filled with hay, God's only son was born. Oh, hallelujah, 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 The shepherds left their flocks by night to see this baby wrapped in light. A host of angels led them all to you. It was just as the angel said, you'll find him in a manger bed. Emmanuel, a Savior, hallelujah, 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 hallelujah.
A star shone bright up in the east. To Bethlehem the wise men three came many miles and journeyed long for you. And to the place at which you were there, frankincense and gold and myrrh they gave to you and cried out, hallelujah, 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 hallelujah. I know you came to rescue me. This baby boy would grow to be a man, and one day die for me and you. My sins would drive the nails in you. That rugged cross was my cross too. Still every breath you drew is hallelujah, 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 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே, அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் மாமிசத்திலே வெளிப்பட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இடத்துல நான் வாசிக்கும் பொழுது தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே அது மகா மேன்மையானது. தேவன் மாமிசத்திலே வெளிப்பட்டார். அல்லேலூயா. அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, பக்தி உள்ளவனை தேவன் தனக்காக தெரிந்து கொள்ளுகிறார். ஒரு குடும்பத்தை ஸ்தோத்திரம் தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். ஒரு நபரை தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். பக்தியுள்ளவர்களை தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். பக்தி இல்லாதவர்களை சாத்தான் தெரிந்து கொள்ளுகிறான். அவனுடைய வேலைக்காக அவனுடைய அசுத்த கிரியைகளை பூமியிலே செயல்படுத்த பக்தி இல்லாதவனை சாத்தான் தெரிந்து கொள்ளுகிறான். பக்தி உள்ளவனை தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். ஆக யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடி தேவ பக்திக்குரிய ரகசியம் என்பது அது மகா மேன்மையுள்ளது. ஏன் மகா மேன்மையுள்ளதென்றால் அது உலகத்தாருடைய பக்தியை போல அல்ல, பிற மதத்தில் உள்ள பக்தியை போல அல்ல. ஆமென், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவனுடைய வழி, அவரை அறிகிற அறிவு, இந்த கிறிஸ்தவ வழி ஆமென், இது மகா மேன்மையுள்ளது. ஏனென்றால் தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். அல்லேலூயா. ஆமென். அண்ட சராசரங்களை படைத்த தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். அதனால இந்த கிறிஸ்தவ மார்க்கத்தில் உள்ள பக்தி என்பது அது மகா மேன்மையுள்ளது. ஏன் மகா மேன்மையுள்ளது என்றால் தேவன் மனிதனாக இந்த உலகத்துக்கு பிறந்தார். அல்லேலூயா. நமக்காக பிறந்தார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்வை மாற்றுவதற்காக, நம்ம வாழ்வில் ஒரு பக்தியை கொண்டு வருவதற்காக தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். அல்லேலூயா. கடவுள் மனிதனாக பிறந்தார். ஸ்தோத்ரா. மனிதனை இயேசுவை போல மாற்ற கடவுள் மனுஷனா பிறந்தார். மனிதனை இயேசுவை போல மாற்ற. அல்லேலூயா. ஆனால் மனிதன் பிசாசா மாறிக்கிட்டே இருக்கிறான். அல்லேலூயா. மனிதன் இயேசுவை விட்டு விலகி போகிறார். மனிதனை ஸ்தோத்ரா அவன் இயேசு தன்னை போல மாற்ற இந்த உலகத்துக்கு அவன் வந்தார். ஆமென்.
ஆமென். ஆண்டவர் மனிதனாக பிறந்தார், மனிதனை இயேசுவை போல மாற்ற, ஆமென், ஒரு பக்தி உள்ளவர்களாய் மாற்ற. ஆனால் இந்த உலகம் என்ன செய்கிறது என்றால் மனிதனை பிசாசாய் மாற்றி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரா. தேவ பயம் இல்லாதவர்களாய் சாத்தான் மாற்றுகிறான். ஆமென், அது ஸ்தோத்திரா. ஆகவே பாவத்தை விரும்புகிறவர்களாக, உலகத்தை விரும்புகிறவர்களாக, பிசாசுக்கு உதவி செய்கிறவர்களாக, பிசாசுக்கு ஊழியம் செய்கிறவர்களாக சாத்தான் மாற்றுகிறார். ஆனால் இயேசு இந்த உலகத்திலே மனிதனாய் பிறந்தார். எதற்காக என்றால் ஸ்தோத்திரம், நம்மை அவரை போல மாற்றத்தான் இயேசு இந்த உலகத்துக்கு மனிதனாக பிறந்தார். ஹல்லேலூயா. பாருங்கள், ஸ்தோத்ரா. எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் 5, 6, 7 வசனங்களை வாசிப்போம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் வேகமா வாசிங்க. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம். ஒரு மாயையான பக்தியை மனுஷனிடத்திலிருந்து கர்த்தர் ஒரு காலத்தில் விரும்புவதை விட்டு விட்டார். ஹல்லேலூயா. ஒரு காலத்தில் பலியை இதெல்லாம் விரும்பினார். ஆமேன். மாடு பலி செலுத்துகிறது, அதெல்லாம் விரும்பினார். ஆமேன். ஆகவே பலியை அவர் விரும்புகிறதை நிறுத்திட்டு, ஸ்தோத்ரா, தம்முடைய ஒரே பேரான குமாரனை ஒரே பலியாக, நிரந்தரமான ஒரு பலியாக ஸ்தோத்ர செயல்படுத்துவதற்காக ஸ்தோத்ர பலியை அவர் விரும்பாமல் தேவன் ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினார். வாசிங்க. சர்வாங்க தகன பலிகளும் அதுக்கு மேல அல்லாமலும் காலை வெள்ளாட்டு கடா இவைகளுடைய இரத்தம் 10:5 எபிரேயர் 10. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். ஒரு சரீரத்தை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணினார். பிதாவாகிய தேவன் இயேசு இந்த உலகத்தில் பிறப்பதற்காக ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினார். அவருடைய குமாரன் இயேசு இந்த மாதிரி தான் ஒரு ரூபத்தில் இருக்க வேண்டும் என்று ஒரு சரீரத்தை பிதாவாகிய தேவன் ஆயத்தம் பண்ணினார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவனுடைய சாயலை பாருங்கள். முடி ஒரு நீண்ட முடியாய், ஹல்லேலூயா, ஒரு அழகான ஒரு தோற்றம் உடையவராய் ஒரு சரீரத்தை தேவன் ஆயத்தம் பண்ணினார். ஹல்லேலூயா. அந்த சரீரம் என்பது பழுதற்ற ஒரு பலியாக, ஒரு பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடாவாக, ஆண்டவர் விரும்புகிற ஒரு பலியாக இயேசுவுடைய சரீரம் காணப்பட்டது. பிதாவாகிய தேவன் ஒரு சரீரத்தை அவருக்கு ஆயத்தம் பண்ணினார். ஹல்லேலூயா. அதனால தான் நாம் நிறைய பாட்டு படிக்கிறோம். அழகானவர், அருமையானவர், இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை இந்த பூமியில். அவ்வளவு அழகான ஒரு தேவன், அழகான ஒரு சரீரத்தை பிதாவாகிய தேவன் அவருக்கு ஆயத்தம் பண்ணினார். பலியை விரும்பாமல் ஒரு சரீரத்தை அவருக்காக ஆயத்தம் பண்ணினார். 6வது வசனம், சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதில்லை என்றீர். அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். பாருங்கள், பிதாவுடைய சித்தம் செய்ய இந்த உலகத்திலே இயேசு மனிதனாக பிறந்தார். ஹல்லேலூயா. ஒரு விளையாட்டு காரியம் அல்ல இயேசு இந்த உலகத்தில் பிறந்தது. பிதாவுடைய சித்தத்தை செய்ய இயேசு இந்த உலகத்திலே பிறந்தார். பிதாவே, இதோ புஸ்தக சுருளிலே என்னை குறித்து எழுதியிருக்கிறது, அதையெல்லாம் நான் நிறைவேற்ற இதோ நான் வருகிறேன் என்று பிதாவுடைய சித்தம் செய்ய இயேசு இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்தார். ஹல்லேலூயா. மனிதனாய் பிறந்தது ஒரு மதத்தை உருவாக்குறதுக்காக அல்ல. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரா. ஒரு கிறிஸ்தவ மதத்தை உருவாக்க அல்ல. கிறிஸ்தவ மதம் என்கிறது மனுஷனால் படைக்கப்பட்டது, மனுஷனால் உருவாக்கப்பட்டது. கிறிஸ்தவம் என்கிறது ஒரு மதம் அல்ல, அது ஒரு வழி. ஹல்லேலூயா. கிறிஸ்தவ மார்க்கம், ஆமென், மார்க்கம் என்றால் அது ஒரு வழி. அதனால தான் நானே வழி. ஹல்லேலூயா. நான் கிறிஸ்தவங்களை மாறிட்டேன், நான் கிறிஸ்தவ மதத்தில் போயிட்டேன், நான் சபைக்கு போனால் நான் கிறிஸ்தவனை மாறிட்டேன், அதெல்லாம் பொய்க்காரியம். ஆமென். அதெல்லாம் உலகத்துக்காக சொல்லப்படுகிறது. ஆமென். இயேசு இந்த உலகத்தில் பிறந்தது, ஹல்லேலூயா, நம்மை அவருடைய பாதையில் நடத்துவதற்காக. ஹல்லேலூயா. அவரை போல நம்மை மாற்ற இதோ புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. பிதாவே, உங்க சித்தம் செய்ய இதோ நான் வருகிறேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிப்போம். இன்னொரு 10 நிமிஷத்தில் முடிச்சிருவேன்.
வாசிங்க பாப்போம். பிலிப்பியர் 2:6-7. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். பாருங்கள், இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும். இயேசு ஆமென், இயேசுவுக்கு ஒரு ரூபத்தை கடவுள் ஆமென் பிதாவாகிய தேவன் உருவாக்கினார், ஒரு சரீரத்தை உருவாக்கினார். ஆனால் அவருடைய ரூபம் எப்படி இருந்தது என்றால் அது பிதாவாகிய தேவனுக்கு ஒப்பாகவே இருந்தது. ஹல்லேலூயா. அங்கே பிலிப்பியர் 2:6-7 அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும், ஆமென், அப்படியே பிதாவுடைய ரூபமாக இயேசு இந்த உலகத்திலே காணப்பட்டார். ஹல்லேலூயா. ஆகவே பிதாவுக்கு ஒப்பான ஒரு ரூபமாய் இருந்தாலும் அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் மனுஷர் சாயலாய், அந்த மனுஷர் சாயலை இயேசு விரும்பினார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். லூசிபர் பிதாவுடைய காரியங்களை கொள்ளையடிக்க விரும்பி அவன் சாத்தானாக மாறினான். ஆமென். ஆனா இயேசு பிதாவுக்கு சமமாய் அவருடைய ரூபமாய் இருந்தாலும் அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், அதை அதிகமாக விரும்பாமல், பிதாவுடைய சாயலை அந்த ரூபத்தை பெற்றிருந்தாலும் அதை அதிகமாய் விரும்பாமல் மனுஷனுடைய சாயலையும் மனுஷனுடைய ரூபத்தையும் ஆண்டவர் அதிகமாக விரும்பினார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனுஷ முகம் போல, மனுஷனை போல இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று விரும்பினாரா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் ஆண்டவர் அப்படி விரும்பினார்னா, எபிரேயர் 2:14-15 வாசிப்போம். எபிரேயர் 2:14-15. பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தை உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். அப்போ இயேசு பிதாவுடைய ரூபமாய் இருந்தாலும் அங்கே அதை கொள்ளையடிக்காதபடிக்கு ஆண்டவர் விரும்பினது என்னவென்றால், என் பிள்ளைகளை போல நான் இந்த உலகத்திலே வாழணும், என் பிள்ளைகளை போல இந்த பூமியிலே மனுஷ ரூபமாய் காணப்பட்டு. ஆகவே பிள்ளைகள் மாம்சத்தையும் இயேசு இந்த உலகத்தில் எதுக்காக மனுஷனாய் பிறந்தார் என்றால், இந்த மனுமக்களை ரட்சிக்கத்தான் இயேசு இந்த உலகத்திலே குழந்தையாய் பிறக்கிறார். ஆக மனிதர்கள் மாம்சம் உள்ளவர்களாய், இரத்தம் உள்ளவர்களாய், ஸ்தோத்திரம் உடையவர்களாய் இருப்பதனாலே அவரும் அவர்களை போல, நம்மை போல அவரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். எவ்வளவு ஒரு அன்பான ஒரு தெய்வம் இயேசு. ஹல்லேலூயா. இயேசு கடவுள், இயேசு ஆண்டவர் மனிதனை அடிமைப்படுத்துகிறவர் அல்ல, அங்க தூரமா நில்லு கொன்றுவேன் சொல்றவர் அல்ல. நான் ஒரு பரிசுத்தமான ஒரு கடவுள் என் கிட்ட வராதே உன்னை அழிச்சிருவேன் என்று சொல்லுகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. அவர்களை போல ஒன்றாக மாறினார், மனுஷனை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். அதனால தான் அந்த ஆனந்த ஐயர் அவங்க அம்மா அப்பா நம்ம சாமிக்கு ஒத்து வராதியா இந்த நாத்தம் சொல்லி தூரத்தில் நிற்கும் போது அந்த நாத்த ரூமுக்குள்ளேயே இயேசு இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னும் ஏராளமான சாட்சிகள் இந்த உலகத்திலே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆக இயேசு மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் இந்த உலகத்திலே இயேசு பிறந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு இந்த உலகத்தில் பிறக்கும்போது ஸ்தோத்திரா பரிசுத்த ஆவியினாலே ஆண்டவர் இந்த உலகத்திலே பிறந்தார், பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே பிறந்தார். ஸ்தோத்திர. ஏன் ஆண்டவர் அப்படி பிறந்தார் என்றால், மனுஷன் பிறக்கிறதெல்லாம் என் தாய் என்னை பாவத்திலே கற்பந்தரித்தாள் என்று சங்கீதம் 51 4-5 வசனங்களை தாவீது சொல்லுகிறார். என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். அதனால தான் இயேசு புருஷனுடைய சித்தத்தில் பிறக்காமல், அல்லேலூயா, பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் புருஷனுடைய சித்தத்தில் பிறக்காமல், அல்லேலூயா, அவர் பரிசுத்த ஆவியினாலே அவர் உருவாக்கப்பட்டார். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம், மத்தேயு எடுக்க பார்ப்போம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 18.
மத்தேயு 1:18. இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று பாருங்கள். அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. யோசேப்பு ஒரு நீதிமான். ஆமென். மரியாளுடைய கணவன் ஒரு நீதிமான். ஆகவே நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள், நிச்சயம் வைக்கப்பட்டிருக்கிறது மரியாள். ஆகவே நிச்சய வைக்கப்பட்டவளுடைய வயிறு கொஞ்சம் பெருசா இருக்கிறது. ஆகவே கர்ப்பமாக இருக்கிறது என்பது ஊருக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஆக யோசேப்பு நீதிமானா இருந்ததுனால் அவளை குறித்து தண்டா அடித்து அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை விட்டுட்டு விலகலாம் என்று நினைத்தான். எவ்வளோ பெரிய ஒரு நல்ல மனுஷன் பாருங்க யோசேப்பு. அல்லேலூயா. நியமிக்கப்பட்ட பெண்ணு கர்ப்பமா இருக்கிறாள். அல்லேலூயா, ஸ்தோத்திரா. இதை வெளியே போய் மரியாளால் சொல்லவும் முடியாது. இப்படி எனக்கு ஒரு தேவதூதன் வந்தார் என்று வெளியே சொல்லவும் முடியாது. ஆகவே அவளை ரகசியமாய் தள்ளிவிடலாம் என்று அவன் நினைத்தான். ஒரு வசனம் சொல்லுகிறது, அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல். கடவுள் ஒரு மனிதனை தெரிந்து கொள்ளுவார் என்றால் அவன் மற்றவருடைய இருதயத்தை புரிந்து கொண்டவனாக இருக்கும் பொழுதுதான் இயேசுவுக்கு தகப்பனாக தெய்வம் செலக்ட் பண்ணுகிறார். அல்லேலூயா. அவன் ஸ்தோத்திரா அவமானப்படுத்துகிறவனாக அவளை எங்கு போய் சொல்லி சொந்தக்காரங்கள் எல்லாம் கூப்பிட்டு அவளை நடு ரோட்டில் வச்சு அவளை சாட்டையாக அடிக்கிற அந்த மாதிரி ஒரு முரட்டு குணம் இருந்தா நீ பரலோகத்துக்குள்ளேயும் போக முடியாது, சர்ச்சுக்குள்ளேயும் வர முடியாது. அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரா. அவன் நீதிமானாய் இருந்ததினால் அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல், என்ன ஒரு நல்ல இருதயம் பாருங்க. அல்லேலூயா. அவள் சங்கடமும் படக்கூடாது. ஆமென். மெதுவாக நடத்தணும். ஆனால் நானும் அவளோடு சேர்ந்து வாழ முடியாது, ரகசியமாக தள்ளிவிடலாம் என்று யோசனையாய் இருக்கும்போது அன்று ராத்திரியிலே சொப்பனத்திலே தேவ தூதன் தரிசனமாகி, யோசேப்பே உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள நீ ஐயப்படாதே, அவள் கர்ப்பவதியானது பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதியாயிருக்கிறாள். அல்லேலூயா. அவளை மனைவியாக நீ சேர்த்துக்கொள்ள. கல்யாணம்லாம் முடியல, அந்த தேவ தூதன் சொன்னதோடைய மனைவியாக சேர்த்து கொண்டான். அல்லேலூயா. அவங்க 2 பேரும் கல்யாணம் ஆச்சு, சொந்தக்காரங்களாம் வந்தாங்க, சோறுலாம் பொங்கி போட்டாங்க இருக்கா. அந்த தேவ தூதன் சொல்லுகிற உன் மனைவியை நீ சேர்த்துக்கொள். அல்லேலூயா. அவங்க திருமணம் என்பது அந்த தேவ தூதனுடைய வார்த்தை தான். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஒரு தெய்வ மனுஷன் பாருங்க யோசேப்பு. உடனே அந்த மரியாளை சேர்த்து கொண்டு, ஆமென், ஆமென், இயேசு பிறக்கு வரை அவளை அறியாதிருந்தார். அல்லேலூயா. பாருங்கள், அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதி ஆனாள் என்று காணப்பட்டது. லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் 34-35 வாசிப்போம். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிலும், ஆகலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். ஹல்லேலூயா. அங்கே தேவதூதன் சொல்லுகிறான், மரியாள் சொல்லுகிறாள், மரியாள் இது எப்படி எனக்கு ஆகும், நான் புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதன் ஆமை சொல்லுகிறான், பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்திலே பிறக்கிறது அது பரிசுத்தம் உள்ளது. அல்லேலூயா. அவர் தேவனுடைய குமாரன் என்னப்படுவார். ஆண்டவருடைய வழி என்கிறது பரிசுத்தம் உள்ளது. இயேசுவை ஆராதிக்கிற கூட்டம் என்பது பரிசுத்தம் உள்ளது. அல்லேலூயா. இந்த உலகத்தில் நான் ஏசப்பாவை ஆராதிக்கிறேன், ஏசப்பாவுடைய பிள்ளைன்னு சொல்லி நீ பரிசுத்தமாக வாழலைன்னா உன் நினைப்பு வேற, ஆமென், ஆண்டவருடைய எண்ணம் வேற, உன் வாழ்க்கை வேற, எல்லாமே கொல்லப்படி ஆயிரும். அல்லேலூயா. ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர், நான் அவரை கும்பிடுகிறேன், நானும் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழணும். அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரா. ஏனென்றால் அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் தேவனுடைய குமாரன் என்னப்படுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு இந்த உலகத்தில் எதற்காக பிறந்தார் என்றால், ஆமென், ஸ்தோத்திரா, ஆமென், எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் 15 வசனத்தை வாசிக்க பார்ப்போம்.
எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 15 வசனம். வேகமா வாசிங்க. இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடு. எபிரேயர் 2:15. ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்து பணத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படி ஆனார். அல்லேலூயா. இயேசு இந்த உலகத்தில் எதுக்காக பிறந்தார் என்றால் ஜீவ காலமெல்லாம், அல்லேலூயா, மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படி இந்த உலகத்திலே பிறந்தார். அப்படி ஆனார். அல்லேலூயா. இயேசு பிறந்ததனுடைய நோக்கம் மரண பயத்தில் காலமெல்லாம் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. பாவத்தில் மாமை காலம் முழுவதும் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஐயோ கேன்சர் வந்துருமோ, நான் கொஞ்சம் வயசில் செத்துருவோனோ, என் பிள்ளைகள்லாம் கொஞ்சம் காலத்தில் அழிஞ்சிருவாங்களோ, அல்லேலூயா, இங்கே ஒரு மாதிரி வலிக்குதே, எனக்கு அந்த நோய் வந்துருமோ, அல்லேலூயா, ஜீவ காலமெல்லாம் மரண பயம், அல்லேலூயா, பாவத்தில் உழன்று வியாதியில் உழன்று கிடக்கிற சாத்தானுடைய பயத்தில் உழன்று கிடக்கிற இந்த மனித குலத்தை மீட்டெடுக்கத்தான் இயேசு இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்தார். அல்லேலூயா. காலமெல்லாம் மரண பயம், காலமெல்லாம் வியாதியின் பயம், காலமெல்லாம் சாத்தானுடைய ஒரு பயம், அந்த பயத்தில் கிடக்கிற மக்களை மீட்டு எடுக்கவே அப்படி ஆனார். ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினால் அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள், சிறையாக்கப்பட்டவர்கள் சாத்தானால். அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, அவர் உயிர் தெழுந்து, அல்லேலூயா, சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு உயிர் தெழுந்து சிறைப்பட்டவர்களை தன்னுடைய சிறைக்குள்ளே, அதாவது தன்னுடைய வல்லமைக்குள்ளே சிறையாக்கி அவர் போனார். அல்லேலூயா. உயிர் தெழுந்த உடனே சிறைப்பட்டவர்களை அவர் விடுதலையாக்கி தம்முடைய பிள்ளைகளாக சிறையாக, தம்முடைய செட்டையின் கீழாக சிறையாய் மூடிக்கொண்டார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தேவ பிள்ளைகளே, சிறைப்பட்டவர்களுக்கு ஒரு விடுதலை. அதனால தான் ஏசாயா 61 இருக்கிறது, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு காயம் கட்டுதல், அப்படி நிறைய வசனங்கள் ஏசாயா 61 இருக்கிறது. அல்லேலூயா. அதுக்காகவே இந்த இயேசு உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 28 வசனம் 21, மத்தேயு 1:21 வாசிப்போம். முடிக்க போகிறேன். அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றார். பாருங்கள், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மத்தேயு 1:21, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசு அப்படின்னு சொன்னா, அல்லேலூயா, என்னை காப்பாற்றும் ஆண்டவரே. இயேசுன்னு சொன்னா, என்னை கைவிடாதிரும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அல்லேலூயா. எத்தனை பேர் இயேசப்பாவை இயேசுன்னு கூப்பிடுவீங்க? அல்லேலூயா. சும்மா நீ நடந்து போகும்போதே இயேசப்பா இயேசுன்னு சொல்லிட்டே போகலாம். அல்லேலூயா. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி பாவத்தை நீக்குவார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பாவம்தான் நமக்கு ஆக்சிடென்ட்டுகளை கொண்டு வருகிறது, பாவம்தான் வியாதியை கொண்டு வருகிறது, பாவம்தான் உன் குடும்பத்தை அழிக்கிறது, பாவம்தான் உனக்கு தரித்திரத்தை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. பாவம் ஒரு முக்கிய, இந்த உலகத்தில் முக்கிய செயலாற்றுகிறது. அல்லேலூயா. ஆகவே இயேசு இந்த உலகத்தில் பிறந்ததனுடைய நோக்கம், அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி, முதல் அந்த வார்த்தையில் வருகிறது, பாவங்களை நீக்குவார். அல்லேலூயா. இயேசுவை நான் ஆராதிச்சுட்டே நான் பெரிய பாவி ஆண்டவரே அப்படின்னு 10 வருஷமா 15 வருஷமா சொல்லிகிட்டே இருப்பீங்களாங்க. அல்லேலூயா. ஆமென். இயேசப்பாவை ஆராதிக்கிற பிள்ளைகள் ஒரு பாவமில்லாத வழியில் நடந்து போக வேண்டாமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரா. நான் எத்தனை வருஷமா சபையில் இருக்கிறது தெரியுமா? அதெல்லாம் வெக்கமா இல்லையா? பாவத்திலே உழண்டுக்கிட்டே வருஷத்தை எண்ணிக்கிட்டே இருப்பீங்களா? என் வாழ்க்கையில் பாவம் இல்லை ஆண்டவரே, ஏனென்றால் இயேசு என் பாவத்தை மன்னித்து விட்டார். அல்லேலூயா. இயேசு என் பாவத்தை மன்னித்து விட்டார். எல்லாரும் வாழ்கிற வாழ்க்கை நம்ம வாழவே கூடாது. அல்லேலூயா. ஆமென். எல்லாரும் வாழ்கிற வாழ்க்கை, நான் சபைக்கு போகிறேன் ஆனால் எல்லா பாவத்திலையும் நான் இருக்கிறேன்,
அந்த மாதிரி ஒரு ஊத்த வாழ்க்கை நமக்கு தேவையே கிடையாது. அல்லேலூயா. ஒன்று வாழு, இல்லைன்னா செத்துரு நீ. அல்லேலூயா. வாழ்ந்து காட்டு. அல்லேலூயா. நீ ஆண்டவருக்காக வாழ்ந்து காட்டு. ஆமென். அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் தேவன் விரும்புகிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. இந்த ஆனந்த ஐயருடைய சாட்சியை பாருங்க. ஒரு கொடூரமான ஒரு நோய், கிட்னி போயிருச்சு, 2 கண்ணு போயிருச்சு, இருதயத்தில் ஓட்ட, பிளட் கேன்சரு, உடம்பெல்லாம் புண்ணு, ஒரே ஒரு வேட்டி மட்டும்தான் இருக்குது. அவன் அந்த வேட்டி கழுத்தில் ஒட்டி இருக்கும் பொழுது ஒரு சத்தம் கேட்கிறது, உண்மையான கடவுள் யாருன்னு கூப்பிடு நீ. ஆமென். அந்த உயிர் போகிற கொஞ்ச நேரத்தில் மனுஷ ஆவி போகுதா, உள்ள இருக்குதா, அந்த இழுவரியில் கிடக்கும்போது தெய்வத்தை கூப்பிடு. இயேசுதான் கடவுள்னு சொல்லல அந்த சத்தம். உண்மையான கடவுள் யாருன்னு கூப்பிடு. அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிறவன் கடவுள் யாருன்னு தெரியாமல் பன்னியவும் நாயவும் பாம்பையும் வேப்ப மரத்தையும் பனையவும் கும்பிட்டுருக்கான்ல, அவன் ஒரே ஒரு வார்த்தை சொல்லி கூப்பிடட்டு, 1 மாசமா கூப்பிடட்டேன். உண்மையான கடவுள் யாருன்னு கூப்பிடு 1 மாசமா. இயேசுநாதர் அவன் வீட்டுக்கு வருவார். அல்லேலூயா. ஆமென். எத்தனை பொம்பளை தெய்வங்களை சப்பரை எடுத்துக்கிட்டு, பொம்பளை தெய்வத்துக்கு சேலை கட்டிக்கிட்டு, மாலை வாங்கி சப்பரத்துக்கு போட்டுக்கிட்டு, அல்லேலூயா ஸ்தோத்திரம், ஒரு குருட்டு மனுஷனா, ஒரு குருட்டு ஜனங்களை இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் மனிதர்களை, செத்து போன மனிதர்களை தெய்வமா வணங்கும் பொழுது உனக்கு ஒரு அவகாசம், உனக்கு ஒரு அடையாளம். அல்லேலூயா. 1 மாசமா கூப்பிடு. ஆமென். உண்மையான கடவுள் யாரு? என்னை சந்திக்க வாங்க ஏசப்பா. ஏசப்பான்னு சொல்லாத, ஆமே கடவுள் யார் வாங்க. ஆத்திரத்திலே கூப்பிடு. அல்லேலூயா. வாயா அப்படின்னு சொல்லு. அல்லேலூயா. கடவுள் யார் வா அப்படி கூப்பிடு பாரு, அவர் வருவார். அல்லேலூயா. அந்த நாத்த ரூம்புக்குள்ள வந்து ஆனந்த ஐயருக்கு சுகம் கொடுத்தாரு. இயேசு இந்த உலகத்திலே, ஆமென், முக்கியமா இந்த உலகத்தில் பிறந்ததனுடைய நோக்கம் ஒவ்வொரு மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்க, அவனுக்கு ஒரு விடுதலை கொடுக்க. அல்லேலூயா. இயேசு இல்லாமல் பாவத்துக்கு பரிகாரமே கிடையாது. அல்லேலூயா. அதனால கடல்ல போய் முங்குனினா பேச்சால ரத்தம் தான் மிதக்கும். அல்லேலூயா. கடல்ல போய் முங்குனினா பேச்சால ரத்தம் தான் மாங்கு மாதிரி என்ன செய்யும், படலமாக வரும். அதைத்தான் நீ குடிப்ப. அல்லேலூயா. போகும்போது உனக்கு நிறைய நோயோடு தான் போவையே. கடல்ல ஏகப்பட்ட, ஆமென் ஸ்தோத்திரம், நாத்தங்கள் மிதந்து வரும். ஆமென். அல்லேலூயா. இலங்கையில் நிறைய மனிதர்கள், ஆமென், தண்ணியில் செத்து கடலில் அந்த நதி பாஞ்சிருச்சு. அதனால் நிறைய பணங்கள் கடல் கரையில் வந்து அடையுது. அந்த நாத்தமெல்லாம் கடலில் இருக்குது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். கடலில் முங்குனா பாவம் கழியாது. ஏசப்பா ரத்தம் ஒன்று தான் பாவத்தை கழுவும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை கழுவி உங்களை சுத்திகரிக்கும். அல்லேலூயா. ஆமென். தேவ பிள்ளையே, இயேசு வந்ததனுடைய நோக்கம் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். அல்லேலூயா. பாவத்தை மன்னிக்கிறார், அடுத்து அவங்களை ரட்சிப்புகளை நடத்துகிறார். அல்லேலூயா. ரட்சிப்பு, ஆமென், நீ பெற்றுக்கொள்ளு. அல்லேலூயா. சபைக்கு வந்து, ஆமென், நீ ரட்சிக்கப்படாமல் இருக்கக்கூடாது, ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளு. அல்லேலூயா. மத்தேயு 21 அதிகாரம் 22, 23. மத்தேயு 21, 22, 23. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெப 23 வாசிங்க. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ. நான் தப்பா எழுதிட்டோம். சரி. தீர்க்கதரிசி வார்த்தை நிறைவேற இப்படி நடந்தது. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று, இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். நான் லூக்கா 1 நினைக்கிறேன். தீர்க்கதரிசி வார்த்தை நிறைவேற இப்படி நடந்தது. மத்தேயு 1:22 நினைக்கிறேன். மத்தேயு 1:22.
தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன் இதோ பேரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். பாருங்கள், தீர்க்கதரிசி வார்த்தை நிறைவேற இப்படி நடந்தது. இதோ ஒரு கன்னியை கற்பவதி ஆகிய ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு கடவுளாய் இந்த உலகத்திலே ஒரு அடையாளத்தை ஆண்டு கொடுத்திருக்கிறார். ஏசாயா 7:14 எழுதப்பட்டிருக்கிறது. அதன் கடைசி வார்த்தையாக, ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னியை கற்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். அல்லேலூயா. கடவுள் யார் என்பதற்கு ஒரு அடையாளம். இந்த உலகத்தில் உள்ள மக்கள் கடவுள் யாருன்னு ஒரு அடையாளமே தெரியாமல் அலைஞ்சு கொண்டே இருக்கிறார்கள். கடவுள் யார் என்பதற்கு ஒரு அடையாளம், வானத்தை பூமியும் படைச்ச தெய்வம். இயேசு பிறக்கிறதுக்கு 1000 வருஷத்துக்கு முன்னே ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா 7:14, ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். கடவுள் உண்மையான கடவுள் என்பதற்கு ஒரு அடையாளம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பன்னியிலிருந்து பிறப்பார், பாம்பிலிருந்து பிறப்பார், சமுத்திரத்திலிருந்து பிறப்பார், பூமியிலிருந்து பிறப்பார், மரத்திலிருந்து பிறப்பார். அல்லேலூயா. அப்படி அல்ல, அடையாளம் தேடுகிறார்கள் இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம். உங்களுக்கு ஆண்டவர் தாமே ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னியை கற்பவதியாகி, அல்லேலூயா, ஒரு குமாரனை பெறுவார். ஆமென். இதுதான் கடவுள் என்பதற்கு ஒரு அடையாளம். அல்லேலூயா, ஆமென். இதோ ஒரு கன்னியை கற்பவதி ஆகிய ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இதுதான் அடையாளம். அவன் உண்மையான தெய்வம் ஒருத்தர் அவன் இந்த உலகத்திலே வருவார். அவர் எப்படி வருவார் என்றால், அடையாளம் என்ன? மரத்திலிருந்து வருவாரா? சமுத்திரம் பிறந்து கொடுக்குமா? பூமி, சமுத்திரமும் பூமியும் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்து ஒரு குழந்தை பிறக்குமா? அல்லேலூயா, ஸ்தோத்ரா. இல்லை என்றால் கழுதையும் தவளையும் கல்யாணம் முடிச்சு குழந்தை பிறக்குமா? அல்லேலூயா. ஒரு கன்னியை கற்பவதி ஆகுவாள். அல்லேலூயா. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாள். அல்லேலூயா. அந்த அவர்தான் உண்மையான தெய்வம். ஆமென். அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஆமென். அவர்தான் தெய்வம். ஆமென். எங்கேயும் போய் அலைய தேவையில்லை. இதான் உனக்கு அடையாளம். இந்த இயேசு தான் உண்மையான தெய்வம். அவரை ஆராதி. அல்லேலூயா. இயேசு இன்றைக்கு இந்த உலகத்திலே பிறந்த, மனுஷனாய் பிறந்த, அவன் குழந்தையாய் பிறந்த நாளை நாம் நினைக்கிறோம். உலகம் முழுவதும் இந்த நாளை கொண்டாடுகிறார்கள். அதனுடைய நோக்கம் என்னவென்றால், உன்னை தேடி இயேசு இந்த உலகத்துக்கு மனிதன் குழந்தையாய் பிறந்ததனுடைய நோக்கம், உன் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கணும், நீ ரட்சிக்கப்பட்டிருக்கணும். அல்லேலூயா. அது எதற்காக என்றால், நீ நோய் இல்லாமல் வாழ, மரண பயம் இல்லாமல் வாழ, வியாதி பயம் இல்லாமல் வாழ, பிசாசு பயம் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ இயேசு இந்த உலகத்திலே குழந்தையாய் பிறந்தார். எல்லாரும் கண்களை மூடும். ஹல்லேலூயா. அவர் பிறந்தார், இருள் நீக்கிடும் ஒளியாய் அவர்தான் இயேசு ரட்சகரே. அழகாய்